ஒரு காய் உடம்பு பூரா விஷமாயிரும். செம்ம கசப்பாக இருக்கும். பாம்பு கடிக்க மெடிசன்னா பார்த்துங்க. இந்த புளிய மரம் பச்சை மிளகு உருவான காலத்துலேருந்தே இருக்குன்னு சொல்கிறாங்க எங்கே இருக்கவங்க. வெளியே மேலே இருக்கு தண்ணி விழுகுற மாதிரி அதெல்லாம் தொண்டை அது விட்டுனா மனவரியா. இப்போ நம்ம மங்களம் அருவியிலேருந்து பழமலை கருப்பு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். பெரியமங்கலத்தில் ஒரு மரம் ஒன்று பார்த்தோம். காயில் இருந்துச்சு வித்தியாசமாக. என்னான்னு கேட்டதுக்கு இதுதான் எட்டிக்காய் மரம்னு சொன்னாங்க. வாங்க போய் பார்க்கலாம். எட்டிக்காய்னா பயங்கர கசப்பாக இருக்கும். காலையில் கடிச்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் கசப்பாகாது வாயில். அதுக்குள்ளே பெரிய மரம் பாருங்க. இங்கே இருக்கு பாருங்க, தெரியுதா காய்? இதுதான் எட்டிக்காய். எட்டிக்காய் மரம். இது செம்ம கசப்பாக இருக்கும். பாம்பு கடிக்க மெடிசன்னா பார்த்துங்க. எவ்வளோ கசப்பாக இருக்கும் பாருங்க. காய் இது எட்டிக்காய். குச்சில் எடுக்கவே பார்ப்போம். விழுந்துருச்சு. விட்டு பாருங்க எவ்வளோ பெருசு. ஸ்மெல்ல ஒன்றும் இல்லை, மனம் ஓடு. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு மேலே பெருசாகாது. இவ்வளோதான் பெருசு. இது காயா பழமா? இது பழம்னா வெள்ளையாயிரும் ஓடு. உள்ள கொட்டை இருக்குமா? அதுதான் மருந்து. எல்லாமே மருந்து தான். 48 நாள் நீ சாப்பிட்டீங்கன்னா இதை உனக்கு விஷம் கடிச்சா ஒன்றும் ஆகாது. உனக்கு எது கடிச்சாலும் ஆகாது. 48 நாள் சாப்பிடணும். அப்புறம் 28 நாள் சாப்பிடணும். 12 நாள் சாப்பிடணும். இந்த ஒரு காய் சாப்பிட்ற அளவுக்கு நீ தேறிட்டீங்கன்னா. ஒரு காயை தினமும் ஒரு நாளைக்கு ஒரு காயா? இல்லை, இந்த காயை 48 நாள் சாப்பிடணும். அப்புறம் 24 நாள் சாப்பிடணும். அப்புறம் 12 நாள் சாப்பிடணும். அப்புறம் 6 நாள் சாப்பிடணும். 3 1/2 இப்படியே கொஞ்சமாக இருந்துச்சுன்னா ஒரு காய் சாப்பிட்ற அளவுக்கு தேறிட்டீங்கன்னா உன்னை ஒன்றும் பண்ணாது. பாம்பு கடிச்சாலும் சரி ஒரு காய் உன் உடம்பு பூரா விஷமாயிரும். ஓ, இது ஓடு வீடு இல்லை, கோயிலா? என்ன கோயில் இருக்குள்ள? ஒரு ஓட்டு வீடு மாதிரி இருந்துச்சு. மலைக்கு மேலே, பச்சை மலைக்கு மேலே உச்சியில், அருவி போகிற வழியில். நாங்கள் கூட வீடாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இது வந்து கோயிலாம், பெருமாள் கோயிலாம். கோயில் பூட்டி இருக்குது, திறக்கல. எதாவது தெரியுதான்னு பார்ப்போம். கோயிலுக்கு உள்ள ஒன்றும் தெரியல, ஒரே இருட்டாக இருக்குது. சிறப்பாக கழட்டிட்டு மேலே இருக்கப்போம். இங்கே பாருங்க, இது வந்து ஒரு கோயில் பாருங்க. ஒரு கோயில் இது இருக்கு. இது 3 கோயில் இருக்குங்க. 3வது கோயில் அவையெல்லாம் வச்சிருக்காங்க. பூஜை பொருள்லாம் இருக்கு, சிலைலாம் இருக்கு. ஓகே, ஆக்சுவலி இது வந்து கோயில். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற இந்த புளிய மரம் வந்து பெரியமங்கலத்தில் இருக்குது. இந்த மக்கள் வந்து இந்த ஊருக்கு வரத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த மரம் இருக்குதான். ஸோ ரொம்ப பழமையான மரம்னு சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கே சரியாக தெரியல, அந்தளவு வயசான மரம். அப்படியே அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே வீடு மாதிரி ஒரு இருந்துச்சு. அது பேர் தொம்பையா. பார்க்க வீடு மாதிரியே இருக்குது. ஆனால் இது வந்து தொம்பையாம். இது என்ன சேமிச்சு வைப்பாங்க? தானியம்லாம், நெல், கம்பு, இந்த மாதிரி தானியங்கள்லாம் சேமிச்சு வைக்கிற இடம். கீழே பாருங்க, கீழே ஹாலோவாக இருக்குது. கீழே கேப் இருக்குது. கேப்பில் வந்து அங்கே சேப்பாக தான் ஒன்றுமே இல்லை. கீழே கேப்பு தான், கண்டெய்னர் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து தானியங்கள் சேமிச்சு வைக்கிற இடம். ஆனால் வீடு கிடையாது. உள்ளே திறந்து பார்க்க முடியாது, பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. என்ன பேர்? என்ன? தொம்பை. உள்ளே போக முடியுமாய்யா? பூட்டி இருக்க. உள்ள என்ன இருக்கா? இப்போ எதோ இருக்கா? பார்க்க முடியாதா? இதுக்கு மட்டும்தான்
உள்ளே பார்த்தோம் ஒன்றும் தெரில, பூட்டு போட்டு போயிட்டாங்க ஓனரு. அதனால் வந்து கேமராவில் ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். தெரியல. உள்ளே எட்டி பார்த்தோம், அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. இதே மாதிரி ரொம்ப கொஞ்சம் குடிசை மாடலில் ஒன்று இருந்துச்சு அடுத்த ஊரில், அது போய் பார்க்கலாம். அடுத்த இதெல்லாம் வான்கோழிங்களா இது? அந்த குருதுமா இருக்குல்ல, அது என்னது தொய்யலா? ஆ வழியே காணா, கதவுல ஒன்று வழி மேலே இருக்கு. மேலே இருக்கா? அப்படியே அது மேலே அப்படியே மேலே இருக்கு. இது உள்பக்கம் போய் மேலே வரும். அது காமிக்க முடியுமா? இல்லை, உள்பக்கம் போய் போகிறது அதெல்லாம் இந்த தானியங்கன்னு கொட்டிக்கிறது. அது இப்போ சும்மா தான் இருக்குது. அது மேலே வந்து எல்லாம் தண்ணி விழுவுற மாதிரி அதெல்லாம் தொண்டை மனவரியா. வழி எங்க கீழே போய் போகணுமா? இல்லையா, இப்போ கூற தொங்குதுல, உள்ள போய் காட்டுறோம். வழி வழி இதுதான் வழி. இது வழியா? இதில் வழி அங்கே மேலே இருக்குது. அப்படியே அங்கே போய் சாதாரணமாக அப்படியே போட்டிருக்கிறேன். சரி சரி, மேலே இருந்தா அதெல்லாம் வேணாம்லாம் அழிஞ்சு போ. ஏன்னா ஒன்று கூட எலியெல்லாம் போகாது. அப்படியே கல் போட்டு மூடுக்கிறேன். இது என்னது மூடாக்கு மாதிரி? மூடாக்கு தான். கீழே எப்படி இருக்கும்? கீழே வந்து அப்படியே மண்ணு போட்டு குழி குழி இல்லை. இப்போ இது இது எல்லாம் பிரிச்சுட்டு தான் உள்ளே கொட்டணுமா? இது வந்து அது எடுக்கணும். கல்லெல்லாம் போட்டு மூடுக்கிறேன்னா. ஆமாம், அது உள்ள ஒரு பழம் போட்டுருக்கிறேன். சரி சரி. இங்கே போய் இது அப்படி தான் சாதாரண போய் ஆடு போட்டு பழக வச்சு அதில் பழக வச்சு மேலே கல் போட்டு மூட்டுருக்கிறேன். சரி சரி. அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு பழகை பிரிச்சிட வேண்டியது. பழக எடுத்துட்டு அப்புறம் உள்ள போயிட்டு மறு திரும்ப மூடி பண்ணேன். சரி சரி. இது சும்மா வலிச்சுதான். இது சித்த வலிச்சு வந்து எல்லாரும் அப்படி குருது. தொம்பை தான் மூங்கில் வலிச்சு போட்டு சித்தி திட்டி. இதெல்லாம் மூங்கில் உள்ள இருக்குங்களா? அது உள்ள வலிச்சு மூங்கில். அதெல்லாம் கரையெல்லாம் வராது. ஒண்ணு கூட வராது. மேல வந்து இப்போ கல்லு இருக்கு, கல்லுக்கு கீழே வந்து பலகை இருக்கு. பலகை. சரி சரி. அதெல்லாம் பிரிச்சுட்டு தான் உள்ள இறங்கணும். ஆமா ஆமா, அதை எடுத்துட்டு தான் உள்ள போகணும். அது வழி விட்டுக்கிறோம்னா நம்ம ஒரு ஆள் உள்ள போய் வர மாதிரி. இது அப்பப்ப நவுத்தி வச்சுக்கீங்களா? அப்பப்போ நவுத்திக்குவீங்களா? இது எங்க நவுத்த முடியாது. அப்படியே கட்டி மண்ணை போட்டு பூசி வச்சுருங்க. இப்போ நம்ம பழமலை கருப்பு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். சின்ன பழமலை ஊரை கிராஸ் பண்ணால் அப்புறம் பெரிய பழமலை வரும். அந்த ஊரில் தான் கருப்பு கோயில் இருக்குது. அதான் லாஸ்ட் ஊர். அங்கே தான் போயிட்டுருக்கோம். அதை முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். வந்தாச்சு. இங்கேயும் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. இங்கேருந்து இனிமேல் நடந்து தான் போகணும். புளிய மரம். நம்ம வாடு போகிற இந்த வழி தானா? அங்கே இருக்கு பாருங்க, படி ஏது பாருங்க, பயங்கரமாக இருக்கு இடம். இங்கே பாருங்க ஓட போகுது. ஆமாம், இந்த ஓடையை தாண்டி தான் மேலே ஏற மாட்டேதோ. படிக்கிட்டு தெரியுது கோயிலுக்கு போகிறதுக்கு. ஓடை போகுது. இது சிலுப்ப மரமா? பாதை பாருங்க, அந்த காலத்து கல் பாதை போட்டுருக்காங்க. இங்கே பழைய சாலை ஒன்றும் கூட காணாம, எல்லாம் புது பில்டிங்காக இருக்குது. இந்த மரம் பூ நிறையா இருக்குது. நீங்கள் சொன்ன மரம். பெரிய பழம் பாருங்க, எவ்வளோ வெயில். ஆனால் இவ்வளோ உயரமாக இருக்குது. எப்போ அங்கே பாருங்க, ஒரு ஆள் சூழ் எவ்வளோ பெருசு வச்சுருக்க. சூழம் எப்படி வச்சுருக்காங்க. எல்லாம் மணி கட்டியிருக்காங்க. வேண்டுதெல்லாம் பயங்கரமாக வச்சுருப்பாங்க போல். 30 அடிக்கு மேலே ஒரு வேல் ஒன்று வச்சுருக்காங்க.
நம்ம வந்து லேட்டு, அதனால் கோயிலெலாம் பூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. வெளியேருந்து சாமி தெரியுது, யாழிக்கு மேலே இருக்க மாதிரி தெரியுது. ரூமாக இருக்குது.